வெல்கம் டு ராஜாங்கி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பரோட்டா சில்லி. அதுக்கு பார்த்திங்கன்னா 3 பரோட்டா எடுத்துருக்கோம். 3 பரோட்டாவையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா போட்டு வணக்கிட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வணக்கிக்கோங்க. அதையும் நல்லா வணங்கினப்புறம் நம்ம கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வணக்கிட்டு ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளினா 1, சின்ன தக்காளினா நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கலாம் தாராளமாக. ஸோ நான் பெரிய தக்காளியில் 1 எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வணக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாங்க. இது நம்ம சில்லி பரோட்டான்றதுனால நம்ம சிக்கன் மசாலா அன்றைக்கு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், அப்புறமேட்டு நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் தனியாக, காஷ்மீரி மிளகாய்த்தூள் தனியாகவும் நான் போட்டிருக்கோம். ஸோ லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா வரன்னு இருக்கும். ஸோ இந்த பதத்தில் நம்ம பரோட்டாவை வணக்கணும்னா நம்மளுக்கு ஒரு எசன்ஸ் உள்ளே இறங்காது. அதனால் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. வறுத்த உடனே நல்லா ஒரு 1 மினிட், ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த பரோட்டாவையும் கொட்டி நல்லா வணக்குங்க. அது அதனுடைய எசன்ஸ் உள்ளே போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா சூப்பரான பரோட்டா சில்லி ரெடி. இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செய்யணும், இதை எப்படி செஞ்சுட்டு எனக்கு எவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மலைச்சாரல் போல் நம்ம எள்ளை தூவி எடுத்து பரிமாறினா அட்டகாசமான சுவையில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.